எல்லாருக்கும் வணக்கங்க. நான் யுவராஜோட அம்மா பேசுறேங்க. 10 வருஷமா சட்டவிரோதமா ஜெயிலுக்குள்ள இருந்த என் மகன் யுவராஜோட சேர்ந்து அனைவருமே கூடிய சீக்கிரம் வெளியில வர போறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நாங்க தெய்வத்தை நம்புறோமோ அதே அளவு உச்ச நீதிமன்றத்து மேலையும் அங்க இருக்கிற நீதியரசர்கள் மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சட்டவிரோதமா நடந்த 2 நீதிமன்றங்களும் செஞ்ச கொடூர செயலுக்கு நடுநிலையோட உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் நாங்க நம்புறோங்க. 10 வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிச்சுதான் நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்குங்க. ஒரே ஒரு நாள் என் புள்ள வெளியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு, நல்ல மனசு உள்ளவங்க வரவேற்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதே மனசுல சஞ்சலம் இருக்கிறவங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. அதுபோல ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. ஆனா உங்க பேச்சுக்கெல்லாம் என் மகன் வெளியில இருந்திருந்தா 1,00,000 கேள்வி கேட்டாலும் 1 நிமிஷத்துல உங்களுக்கு பதில் தருவாரு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் புலம்பல் என்ன அப்படின்னா, என்ன யுவராஜ் சாதிச்சுட்டாரு, மாவீரன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கேக்குறத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நான் சமுதாய போராளிங்கிறாங்க, சாதிகளை காப்பாத்துறவேங்கிறாங்க. அப்படி பெருமையா சொல்லிட்டு திரியறவங்களுக்குள்ளதான் பதட்டமோ பயமோ இருக்குது. இந்த யுவராஜ் என்ன சாதனை படைச்சிட்டாரு, அவரை எல்லா பசங்களும் மாவீரன் மாவீரன் கூப்பிடுறாங்க. அவர் என்ன அலெக்சாண்டரா, இல்ல நெப்போலியனா, இல்ல அவர்களை போல ஏதாவது சாதனை படைச்ச தலைவரா, எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான பதிலா கேக்குறாங்க. யார் ஒருவர் செய்யற செயல்ல மக்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அவங்கதான் மத்தவங்களை விட அவங்கள உயர்வா காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெயர் வச்சு குறிப்பிட்டு கூப்பிடுவாங்க. அந்த செயலால தான் யுவராஜ மாவீரன்னு பசங்க சொல்றாங்க. இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தருடைய ஆள் மனசுல இருந்து வர்ற வார்த்தை தான் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு மதிச்சு செய்யறவங்க செயல் தான் அவங்கள உயர்வு காட்டும். அதனாலதான் ஆள் மனசுல இருந்து அவங்க சொல்ற வார்த்தை அந்த மாவீரன்னு சொல்றாங்க. ஏன்னா என் மகன் வெளியே வந்துட்டா உங்களோட போலி வேஷங்களெல்லாம் அப்பட்டமா அம்பலப்படுத்திடுவான் அப்படிங்கிற பயத்தால நம்ம மக்கள் மத்தியில தலை காட்டவே முடியாதுன்னு ஓடி ஒளி வேண்டிய நிலைமை வந்துருங்கிற பயம்தானே உங்களுக்கு. ஒரே ஒரு நாள் வெளியே வந்துட்டு போனதையுமே இவ்வளவு வார கணக்கா பதட்டப்படுறீங்களே, பயப்படுறீங்க. இது ஒண்ணும் போதாதா? அவர் அப்படி அழைக்க தகுதியானவரா இல்லையா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லாம 9.5 வருஷம் ஜெயிலுக்குள்ள தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? 2 கோர்ட்டும் எந்த காரணத்தை வச்சு தண்டனை கொடுத்திருக்குது? இத உங்களால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா? ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேக்குறேன். அப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கணும். எந்த சாட்சி எந்த போலீஸ் அதிகாரி கிட்ட என் மகன் யுவராஜ் தான் என்ன குற்றம் செஞ்சார்னு சொல்லி இந்த வழக்குல சேர்த்தாங்க? ஆதாரம் இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க. அப்படி ஆதாரம் இல்லாம பொது வழியில பேசுறவங்க அடிமுட்டாள் தான். உண்மையும் நேர்மையும் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசுனீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. கூடிய விரைவில் என் மகன் வெளியே வரத்தான் போறாரு. அப்போ போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும்.